ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். அதாவது இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி டாக்டரை வந்து கிண்டியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து 13ஆம் தேதி காலையில் வந்து இந்த மாதிரி ஒரு பையன் வந்து விக்னேஷ்ன்ற பையன் வந்து அவரை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. சாரிங்க, கொசு நிறையா இருக்குது, சாரி. நடுவில் கை நீட்டினாங்க, தேவையில்லாம் நடுவில் வந்துட்டு போகுது. கம்மிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த பையன் வந்து அசால்ட் பண்ணி இது மாதிரி குத்திட்டான். 7 முறை குத்திருக்கான் அந்த டாக்டரை. 7 முறை குத்தி கழுத்துல, தலையில, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உடம்புல ஃபுல்லா நிறைய இடத்துல கத்தி குத்து. ஆக்சுவலா அந்த பையன் எதை வச்சு பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல சமையலுக்கு யூஸ் பண்ற ஒரு கத்தியை வச்சுதான் அந்த டாக்டரை கொண்டு போய் குத்திட்டு வந்திருக்கான். நான் நேத்தே ஃபுல்லா சொல்லியிருந்தேன் என்ன நடந்தது அப்படின்றது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சும்மா ஒரு 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 கொஞ்சம் டக்குன்னு என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லிடுறேன். தன்னோட அம்மா காஞ்சனா அப்படின்ற அவங்களோட அம்மாவுக்கு, அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி புற்றுநோய் இருக்கிறதுனால கலைஞர் ஹாஸ்பிட்டல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா அந்த டாக்டர் மட்டும்தான் இது பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, போயிட்டு இந்த பையன் வந்து 13ஆம் தேதி காலையில இந்த பையன் வந்து இந்த மாதிரி இங்க ட்ரீட்மெண்ட் சரியா இல்லைன்ற ஒரு பர்சனல் அவங்களுக்கும் தோணி இருக்கு போல இருக்கு. அந்த பையன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கான். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு டாக்டர் வந்து உங்க அம்மாவுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்புப்பா, உங்க அம்மாவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கவே கூடாது, இது கொடுத்ததுனால லங்ஸ்ல பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு, உங்க அம்மா சீக்கிரமா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். நான் தான் நேற்று சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நாய்க்கு பூனை வாயிலா ஜீவனுக்கு கூட அம்மானா அவ்வளவு பிடிக்கும். ஒரு சின்ன பூனை இருக்கு, அதோட அம்மா பூனையை நம்ம போய் செய்யணும்னா சின்ன பூனைக்கு ஒரு பலமே இருக்காது. ஆனா அது நம்ம கிட்ட சீரிட்டு நம்ம கிட்ட சண்டைக்கு வரும். அந்த மாதிரிதான் இந்த பையனுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 5 அறிவு ஜீவனுக்கு எப்படின்னா நம்மளாம் மனுஷங்க, ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் அம்மானா பிடிக்கும். எனக்கு உங்களுக்குன்னு இல்லை, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு இந்த மாதிரி தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆவேசப்பட்டிருக்கான் அந்த பையன். அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தா, இந்த விக்னேஷ்ன்றவர் வந்து அவர் வந்து 13ஆம் தேதி காலையில ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. போயிட்டு அந்த டாக்டரை வந்து தனியா மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் வாக்குவாதமா மாறி இருக்கு. வாக்குவாதம் கை கலப்பா மாறி அந்த டாக்டரை வந்து இந்த மாதிரி இந்த விக்னேஷ்ன்றவர் வந்து குத்திட்டு போயிட்டாங்க. இப்ப குத்திட்டு அவர், நீங்க அந்த வீடியோ எல்லாம் நிறைய பார்க்க முடியும் சோசியல் மீடியால. இப்போ வந்து நான் எதுக்கு இந்த வீடியோ திருப்பி மேக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்விஸ்ட் தான், ஒன்றும் கிடையாது. இதுக்கு பின்னாடி இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சோசியல் மீடியால வர்றதுதான் நான் சொல்றேன், நானா எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அந்த டாக்டர் தப்பிக்க விட பாக்குறாங்க. அவர் பார்த்த ட்ரீட்மெண்ட் தப்பா இல்லையான்றத நம்ம இன்னொரு வாட்டி இது பண்ணி பார்க்கலாம், நம்ம திருப்பி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து கொடுத்த பேட்டிலையும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ அந்த டாக்டர் மேல தப்பு இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருந்ததை காட்ட சொல்லுங்க, காட்டி இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல நாங்க ஒப்பீனியன் கேட்கிறோம், அதுக்கு அப்படி கேட்டதுக்கு அப்புறம் இவர் பார்த்தது தப்புனா அவர் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்களே ஆக்ஷன் எடுங்க, என் பையனை நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் அவங்க அம்மாவோட தரப்புல இருக்கு. டாக்டர் மேல ரொம்ப தப்பு இருக்கு, அதனால மட்டும்தான் என் பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், என்னோட சின்ன பையன், என்னோட பெரிய பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தம்பியோட தரப்புல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணன் தேவையில்லாத எந்த சண்டைக்கும் போக மாட்டான், இந்த மாதிரி நடந்தது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ இவன் பண்ணதுன்றது, அதனால அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. 1000 தான் இருந்தாலும் எந்த தப்பே பண்ணியிருந்தா கூட பிள்ளைய யாரும் எந்த அம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தப்பே பண்ணியிருந்தா கூட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்னு தான் பார்ப்பாங்க நிறைய பேர். அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா, அம்மா அப்பா எந்த ஒரு புள்ள தப்பு பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தா கூட அந்த பிள்ளைய காப்பாத்து தான் பார்ப்பாங்க. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் அது அவங்களோட புள்ள. அதனால இவங்க அம்மா வந்து ஆதங்கத்தை இப்படி தெரிவிக்கிறாங்க, நிறைய சோசியல் மீடியாலே ரிப்போர்ட் பண்றாங்க, பிரஸ் கிட்ட எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பெரிய ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து சோசியல் மீடியால பொதுமக்கள், வெளியில இருக்கிற பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க, பப்ளிக் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் நிறைய காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். இது ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக்ல கூட நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யூடியூப்ல நிறைய வந்துட்டு இருக்கு. யூடியூப்ல தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, அந்த டாக்டரை வந்து இவங்க எல்லாருமா சேர்ந்து தப்பிக்க விட பாக்குறாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கலா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா அதை பாத்தீங்கன்னா, பொதுமக்களா நம்ம ஆவேசப்படுறது கரெக்ட் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்குன்னு நம்ம கவர்மெண்ட் இது சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் நல்ல ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. உடனே அவர் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்தாங்க. அவர் வந்து உள்ள போய் பார்த்து இந்த மாதிரி
என்ன ஆச்சுன்றத நான் ஃபுல்லா இது பண்ணி நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் துணை முதலமைச்சர் அவர்கள். இப்ப என்ன இப்ப ட்விஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் வந்து தான் பொதுமக்கள் பப்ளிக் சொல்றது என்னன்னா, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் வந்து அவ்வளோ குத்திட்டாங்க, அவ்வளோ சீரியஸா இருக்காரு, இதுவா இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா வந்து இப்ப சோசியல் மீடியால வீடியோவா வந்துட்டு இருக்கு, வீடியோ போட்டோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அவர் நல்லாதான் இருக்காரு உள்ள, அவருக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. இத வந்து அவரு ஆக்சுவலா பொதுமக்கள் என்ன மீன் பண்றாங்கன்னா, இவரை வந்து இந்த குத்துனதை வச்சு ஒரு சென்டிமெண்டா கிரியேட் பண்ணி இந்த டாக்டர் வந்து தப்பிக்க பாக்குறாரு, அந்த பையன் மேல மொத்தமா போட பாக்குறாரு. அந்த பையன் பண்ணது தப்பு தான், நாங்க எந்த இதுலயும் நாங்க அது தப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல. இந்த மாதிரி டாக்டர் வந்து இந்த மாதிரி மறைக்கிறது ஏன் மறைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் இப்ப போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சோசியல் மீடியால வந்து இன்னொன்னு நான் கவனிச்சேன். ஆக்சுவலா நம்ம கவர்மெண்ட்டை தப்பே சொல்லவே கூடாதுங்க. நான் தெளிவா சொல்றேன், நம்ம கவர்மெண்ட் தப்பே சொல்லக்கூடாது. ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸா முன்னேறிட்டு இருக்கு, நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டு இருக்கு. அதனால எல்லாருமே அதாவது ஸ்பாட்ல பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இப்போ வந்துட்டு இருக்கு நம்ம இந்தியால. அதனால நம்ம எந்த கவர்மெண்ட்டையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்ன நடந்திருக்குன்றது நம்ம அங்க கண்ணால யாருமே பார்க்கல. நம்ம எல்லாருமே போன் மூலியமாவும் ஒருத்தர் சொல்றது மூலியமாவும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி. நம்ம எதை காதால கேட்கிறோமோ அது வந்து உண்மையான இன்ஃபர்மேஷனா நமக்கு தெரியாது. எதை நம்ம கண்ணால பாக்குறோமோ அதுவும் உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அந்த ஸ்பாட்ல அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது, அந்த இஷ்யூ நடக்கும்போது நம்ம இருக்கும்போது பார்த்தா மட்டும்தான் அது நமக்கு வந்து என்ன நடந்ததுன்றது தெரியும். இப்போ வந்து அந்த டாக்டர் வந்து பப்ளிக் சொல்ற மாதிரி அவர் கெட்டவராகவே இருந்துட்டு போட்டோம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் தப்புன்றது அவர் ரெக்கார்ட் எடுத்து காமிச்சிருக்கலாம், ஏன் காமிக்க மாட்டாங்கன்னு தெரியல. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றத வந்து இவங்களே மக்கள் மத்தியில வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டுறாங்க. இவங்களே எல்லாருமா சேர்ந்து டாக்டர்ஸே சேர்ந்து இது பண்ணி விட்டுறாங்க. இப்ப பாருங்க, நான் தான் சொல்றேன்ல, இப்போ நம்ம இந்தியால வந்து ஒரு சில இடங்கள்ல ஒரு கேஸுக்கான தீர்வு உடனே கிடைக்க மாட்டேங்குது. அது பெரிய ப்ராப்ளம். அதுதான் மக்களுக்கு இடையில வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்டை பேசுறதுக்கான வாய்ப்பை நம்மளே தந்துடுறோம். நீங்க பேசுங்க எங்களை அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறோம். இப்ப கொல்கட்டால வந்து அந்த டாக்டரை இது பண்ணி ஒருத்தன் கொண்டான். ஆக்சுவலா அது வந்து அதான் 154 mg அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதோட பெண்ணோட ஒரு உறுப்பை வந்து நான் அதோட வெயிட்டை தான் நாங்க கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, நான் சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு கடுமையான தண்டனையை உடனே கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஆக்சுவலா ஒருத்தர் ரேப் பண்ணி இதை கொண்டிருக்க முடியாது அப்படின்ற நான் இப்போ வந்து நான் இந்த கொல்கட்டால என்ன நடந்ததுன்னு நார்மலா சொல்றேன். நான் திருப்பி இதுக்கே வந்துடுறேன். எதுக்காக இப்ப இப்படி எல்லாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாலன்றதுக்காக தான் நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஒருத்தன் ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொண்டிருக்க முடியாது, பண்ணது மினிமம் ஒரு 6-7 பேராவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்ணோட்டத்துல போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஸ் அப்படியே முடிஞ்சு போச்சு. இப்ப அதுல எந்த ட்விஸ்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அது கிட்டத்தட்ட சோசியல் மீடியால வரதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரல எதுவுமே. மேபி வந்திருக்கலாம், நான் பார்க்காம இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த விறுவிறுப்பா இந்த மாதிரி அப்டேட் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி குற்றவாளியை தண்டிச்சுட்டாங்க, கோர்ட்ல வந்து இந்த மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஆர்டிகளுமே வரல. இப்ப அதே மாதிரிதான் இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ் வாசல்ல வந்து நர்ஸ்ல இருந்து கமௌண்டர்ல இருந்து எல்லாருமே உட்காந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஒரு டாக்டரை இது பண்ணிட்டான் ஒரு பையன் அப்படின்றதுனால நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. அப்ப அதை நம்பி அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எத்தனை பேஷண்ட்ஸ் வராங்க, அப்ப பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அதுக்குதான் படிச்சு நீங்க டாக்டர் ஆயிருக்கீங்க எல்லாரும். ஒரு கடமை, ஒரு இதுக்காக நம்ம மருத்துவத்தை ஒரு இதுவா நம்பி நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ப்ரொடெஸ்ட் பண்றதுன்றது ஒரு வழி கிடையாது, அதே மாதிரி கொலை பண்றதுன்றதும் ஒரு வழி கிடையாது. எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். ஆக்சுவலா அதுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். இப்போ வந்து சோசியல் மீடியால ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கு, அந்த டாக்டர் நல்லா தான் இருக்காரு, அவர் வந்து ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு நிறைய பேர் அப்படின்னு. பர்சனலா இப்ப என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியல. இதுக்கப்புறம் நம்ம பர்சனலா ஃபாலோ பண்ணி பார்த்தாதான் என்னன்றது தெரியும். இது அப்படியே நம்ம விட போறது இல்லை. என் சேனல்ல நான் கண்டிப்பா இதில் அப்படியே ஃபுல்லா பேசிட்டே தான் இருக்க போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் வேற டாபிக் போட்டிருக்கலாம். நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்டா நேற்று பேசினதை இன்னைக்கு வந்து கொஞ்சம் மாத்தி பேசுறியா, அப்படிலாம் கிடையாது. எனக்கு தோன்றதை பேசிட்டு இருக்கேன் நான். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லணும்னு வந்தேன். சோசியல் மீடியால வந்து இந்த யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, இந்த மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் குத்திட்டு வெளில போகும்போது இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடுறது, அம்மாவோட சாங்ஸ் போடுறது, இதெல்லாம் பண்றது. இது நீங்க நம்மலாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்மளே ஒரு கொலகாரனை வந்து உண்டாக்குற மாதிரி. மக்கள் சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி பண்ணா தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க.
தயவு செய்து சோசியல் மீடியால அப்படி போறது தயவு செய்து எல்லாருமே நிறுத்துங்க. அப்படிலாம் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது எதுக்குமே. நம்ம அந்த டாக்டருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம், அந்த பையன் குத்துன பையன் அவருக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம். நம்ம வந்து எது தப்போ எது நியாயமோ அதை பத்தி நம்ம பேசிட்டு நம்ம அதை பற்றி நம்ம பேசாம போயிடணும். இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா இது மாதிரி இன்னும் 4 பேர் கிளம்புவான். 4 பேர் கிளம்பி அது 40 ஆகும் பெரிய. அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால நிறைய பேர் சோசியல் மீடியால போடுறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்போர்ட் பண்ணி யாருக்குமே போடாதீங்க. என்ன தரப்போ என்ன ஆயிருக்கு நியாயம் கிடைக்கணும், அவ்வளவுதான். அதோட நிறுத்திடணும். நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி போட்டோம்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வரும். இதெல்லாம் தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு நேத்து முந்தா நேத்தி நடந்த அந்த கேஸ்ல வந்து நான் இன்னைக்கு இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் சோசியல் மீடியாவில் பார்த்துதான் சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த பையன் பண்ணது தப்பா இல்ல கரெக்டா இல்ல அந்த டாக்டர் மேல தப்பு இருக்கான்றது நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். அதாவது பொது பப்ளிக்ல இருந்து நான் வந்து ஒரு பக்கம் இந்த கேமராக்கு இந்த பக்கம் இருந்து நான் பேசி நான் உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்லயோ இல்ல நீங்க ஏதாவது இது பண்ணாதான் எனக்கு தெரியும். ஆக்சுவலா மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஒரு தடவையும் சொல்றேன். ஆக்சுவலா இப்ப யாருமே பண்ண மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. என் மூஞ்சி யாருன்னே தெரியாது, திடீர்னு ஒரு பையன் வந்துட்டான் நடுவுலயே போயிடுவான் அப்படின்லாம் நீங்க யாருமே நினைக்க வேணாம். இதுல நான் நடுவுல போறதா ஒரு விஷயத்துக்கே நான் வரல. இதுல வந்து ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய இதுலதான் நான் வந்திருக்கேன். அதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னா சம்பாதிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நடக்கிற ஒரு நியூஸை பப்ளிக் கிட்ட தெரியப்படுத்தணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்லை. நான் மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரையும் நிக்க வச்சு நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் நடக்குது, தயவு செய்து எல்லாரும் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி நான் நிறைய முன்னெச்சரிக்கை கொடுப்பேன். அதனால எனக்கு இந்த யூடியூப்குள்ள வரணும்னு தோணுச்சு. இதுல நான் சம்பாதிக்கிறனோ ஒரு பெரிய செலிபிரிட்டி அந்த மாதிரிலாம் எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு பேச பிடிக்கும். மக்கள் அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தீங்கன்னா தயவு செய்து மறக்காம ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மண்டே அன்னைக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே. ஏன்னா போன சாட்டர்டே நான் வீடியோ போட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் போட முடியல. இந்த வீக்குக்குமே ஒரு நாள் என்னால போட முடியல. அதனால எனக்கு சாட்டர்டே சண்டே வந்து நாளைக்கு போட மாட்டேன். மண்டே அன்னைக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களை வந்து பாக்குறேன். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு காமிக்கும். ஷேர் பண்ணுங்க. ஏதாவது நான் தப்பா பேசுறேன், நீங்க இதை இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏதாவது நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை மாத்திக்கிறேன். மண்டே அன்னைக்கு இன்னொரு வீடியோல வந்து பாக்குறேன். உங்கள்ட்ட இருந்து வர்றது ஹரிஷ்குமார். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ்.